ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் குடும்பமே சேர்ந்து கலாய்க்குது. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயை தான். எல்லோரும் கலாய்ச்சிட்ருக்காங்க. அனாமிகா நீங்கள் இருக்கிற வரையும் என்னை கலாய்ப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா வெளியே அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் குடும்பமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்ம விஜயை பார்த்து கலாய்க்கிறாங்க. சரி கலாய்ச்சிட்டிங்களா, முடிச்சிட்டிங்களா, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேசரியில் என்ன இருக்குது, ஏன் ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மகா கொஷின் கேட்குறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னோடனே கொடுக்காதீங்கன்னு எவ்வளோ போராடி பார்த்தாரு. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு. குடும்பமே சேர்ந்து கேசரி சாப்பிடுதுங்க. அதாவது உப்புள்ள கேசரியே சாப்பிட போகிறாங்க. எடுத்து வாயில் வச்ச உடனே எல்லாரோட ரியாக்ஷனும் பார்க்கணுமே. ஏம்மா நீ ஸ்வீட் நல்லா தானே பண்ணுவேன், எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவேன், ஏன் ஸ்வீட்டில் உப்பு கொட்டி வச்சுருக்கேன்னு. அதுக்கப்புறம் இதான் விஷயமானு சொல்லிட்டு மகா விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து கலாய்க்கிறாங்க. யாரை? நம்ம சூர்யாவை கலாய்க்கிறாங்க. எதுக்குன்னா இப்போல்லாம் நம்ம சூர்யா எப்போ பார் மகாவோட முந்தானியை பிடிச்சிட்டே சுற்றுறான்னு சொன்னோன்னே இதை பார்த்தோன்னே நம்ம ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவம் வருது. என் பிள்ளைய பார்த்து அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. என் பிள்ளை அதுக்கெல்லாம் இல்லை, நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபா மாறிட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறத பார்த்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து மூவிக்கு புக் பண்ணியிருந்தாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே என்னடா இது நம்ம மாறிட்டோமான்னு அவங்களுக்கே ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் வெளில உட்காந்து மனசாட்சி குத்துன்னு குத்துது. நீ இங்கே இருந்தால் தானே குத்துவேன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா எங்கே மகா போய் உண்மையை உளறிடுவாங்களோன்னு தாத்தாக்குன்னு ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. மகா என்ன டேப்லெட்னு கேட்டோடனே விட்டமின் டேப்லெட்னு சமாளித்தாலும் உள்ளே வந்து படுத்துருக்காங்க. படுத்துருக்கும்போது கனவு வருது. மகா வந்து இது மாதிரி தாத்தாட்ட பேசுகிற மாதிரி. ஆனால் பயந்து போய் ஏஞ்சிட்டு ஆசனம் செய்கிறாராம், யோகாசனம் செய்கிறாராம். செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டி பேய் மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஆசனம் பண்ணுறாங்களாம். அப்படின்னு பார்த்தா எல்லா புருஷனுங்களும் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.